சார்ட்ஸ் அது பார்ப்பேன். இப்போ அதுக்கும் வழி இல்லை. தெரியலையே, ஏதோ அவங்க தான் போனாங்க, அவங்கள தான் பார்த்தேன். ஆஹா அவங்க வீட்டுக்கார் போனார். இப்படி வண்டி போயிட்டாரா? சரி, அவங்க பார்த்தேன். அப்புறம் அவங்க 2 பேர் போனாங்க பார்த்தேன். பக்கத்தில் ஆலியா லைவ்ல இருந்தாரே. ஓ, அப்போ நீங்களும் ஆலியா லைவுக்கு போயிட்டு வந்தீங்க, அதானே ஹுசேனண்ணா? டீச்சர், உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறா? வடிவு என்ன வடிவு இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்கள் விவசாயம் சொல்லியிருந்தோமே வடிவு, மறந்து விட்டீங்களா? விவசாயம் தான் வடிவு, விவசாயம் தான் பண்ணுகிறோம். ஆனால் நான் விவசாயம் பண்ணல, என் கணவர் தான் விவசாயம் பண்ணுகிறார். எனக்கு விவசாய வேலைலாம் தெரியாது வடிவு. என்ன பண்ணுறது, ஏதோ பொண்ணு கொடுத்தா போதுன்னு கட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ அனுபவிக்கிறது நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். அப்போவே நல்லா விவசாயம் தெரிகிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது வடிவு. அப்போ ஏதோ பொண்ணு கிடைக்கலன்னுட்டு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் கட்டின்னு வருது. இப்போ நம்ம தலை தான் உருளுது வடிவு. இந்த கொடுமையை யாருக்கிட்ட சொல்கிறது? இதோ பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச இந்த ஆமாம் சுவாதி, கேட்கவே மறந்துட்டேன். உங்கள் மாமி படி இருக்காங்க. ஹுசேனண்ணா நல்லா இருக்காங்கண்ணா, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கண்ணா. முன்ன விட இப்போ எவ்வளோ பரவாயில்லண்ணா. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப படுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இப்படி நடக்க மாட்டாங்க, தின்ன மேலே தான் படுத்துட்ருப்பாங்க. இப்போ பரவாயில்லண்ணா, அப்படி இப்படி நடக்கிறாங்க, பரவாயில்ல, தெம்பாக பேசுகிறாங்க. ஓகே அண்ணா. ஹுசேனண்ணா எவ்வளவு அக்கறை. ஓகே அண்ணா. எங்கே சிறுவண்டு வந்தார், லைக் மட்டும் போட்டு பறந்துட்டாரா? சிறுவண்டு லைக் மட்டும் போட்டு கிளம்பிட்டீங்களா என்ன சிறுவண்டு? டீச்சர், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள் வடிவம், நீங்கள் சொல்லாததான். சொல்லுங்கள் வடிவு, சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சுவாதி. நல்ல குழந்தைகள், அன்பான கணவர், பாசமான மாமியார். ஆஹா, பாசமான மாமியாரா? ஆமாம் ஆமாம், பாசமான மாமியார் தான் அண்ணா, பாசமான மாமியார் தான். இன்னும் என்ன வேண்டும்? வேறு ஒன்றும் வேணாண்ணா. இல்லைண்ணா, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. இல்லை, விவசாய வேலை தெரிஞ்ச பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. இப்போ நான் எந்த வேலையும் தெரியாமல் வீட்டில் இருக்கிறேன், அவங்க மட்டும் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அவர் மட்டும் வேலை செஞ்சால் பரவாயில்ல. இப்போ நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தானே. இப்போ எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா தானே இருக்கோம். அவங்க போய் கையில் வேலை செஞ்சுட்டு வராங்க, அவங்க வந்தால் வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி மூட்டை தூக்கிச்சு எதுக்கு? அதே எனக்கும் விவசாய வேலை தெரிஞ்சிச்சுன்னா நானும் போய் செஞ்சேன்னா அந்த ஒரு மனக்கசப்பு இருக்காது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன் நான். ஹஸ்பண்டெல்லாம் ஓகே தான், நான் வாசமாக தான் இருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, இதுக்கு தான் சொல்கிறேன், விவசாய வேலை தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணாக கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன் நான். ஹாய் அக்கா, வாங்க சிவா தம்பி. ஐடி மாற்றி வராமல் இப்போ நேரடியாகவே ஐடிக்கு வந்துட்டேன். மகிழ்ச்சி சிவா தம்பி, வாங்க தம்பி. சாப்பிட்டாச்சா சிவா தம்பி? என்ன ஸ்பெஷல் சொல்லு. உங்கள் கணவர் கூட நீங்களும் சேர்ந்து விவசாய வேலையை கற்றுக்கோங்க. நீங்கள் அவங்க சொல்வதெல்லாம் சரி செய்து தலையை ஆடி தான் அடுத்து உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க. இதுக்கு மேலே நான் விவசாய வேலையை எப்படி கற்றுக்கிறது வடிவு? ஏதோ எடுப்படி வேலையன்னா செய்யலாம், மற்றபடி எனக்கு தெரியலை. பார்ப்போம் வடிவு. வாங்க உடன்பிறப்பே, வாங்க. வணக்கம் உடன்பிறப்பே, வாங்க. வணக்கம். லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி உடன்பிறப்பே. நல்லா இருக்கீங்களா உடன்பிறப்பே? வீட்டில் அனைவரும் நல்லா இருங்க. லைவ் முடியலையாக்கா? சிவா தம்பி, இப்போ தான் லைவே போட்டேன் தம்பி. அந்த லைவ் சுத்தமாகவே டவர் கிடைக்கல. காலையில் போட்ட லைவ் தானே சொல்கிறேன், அது சுத்தமாகவே டவர் கிடைக்கல தம்பி. அது டக்குன்னு அப்போவே லைவை முடிச்சிட்டேன். லைவ் சுற்றுன்னு சுற்றிச்சான், முடிச்சிட்டேன் சிவா தம்பி. வரேன் 10 ஐடி. சிவா தம்பி 10 ஐடி வச்சுருக்கியா? சரி சிவா தம்பி. சாப்பிட்டா என்ன லஞ்சு சொல்லு சிவா தம்பி. நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியா? என்ன ஹுசேனண்ணா, விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொன்ன கதையாக இருக்குது. என்ன வடிவும் வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்குறாரு. நீங்களும் என்னென்னா ஜாயின்ட் ஃபேமிலின்றீங்க. என்ன வடிவு, என்ன ஹுசேனண்ணா, விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்